வணக்கம். 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேயர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி, என் குலதெய்வம் பெரியண்டிச்சம்மா தாயை வணங்கி, அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி, வீரசதி நாகம்மா தாயை வணங்கி, பிரபஞ்சத்தை வணங்கி, என் குருநாதன் மணிகண்டராஜ ஐயா வணங்கி வாங்க. கோச்சார பலன், மாத பலன், மாதத்தின் வாழ்நாள் பலனுக்கு போகலாம். ஓகேங்களா? இந்த கோச்சார பலன் நம்ம எப்படி எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் பிறக்கும்போது எப்படி அந்த நாள், அந்த மாதம், வருடம் டைம் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை அமைச்சு நம்ம ஒரு ராசி நவாம் செஞ்சு பலன் பார்க்குறோமோ, அதுபோல் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேர்கள் பார்த்திங்கன்னா இதுதாங்க கோச்சார ஜாதகம், இதுதான் கோச்சார வரைபடம். ஓகேங்களா? எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரத்தை எந்தெந்த பாவத்தில் இருக்கிறாங்க, எப்படி எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்னு வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ ரிஷபராசி நேயர்களோட கொண்டாசி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பதிலும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க எப்பயுமே தன்னை அழகுபடுத்தக்கூடிய வேலையில் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஓகேங்களா? எப்பயுமே தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கும், ஓகேங்களா, ஒரு ஆடை விஷயத்துலையும் சரி, அவங்க நெகத்துக்கு பாலிஷ் போடுறதுலேருந்து சரி, கண்ணுக்கு மை வைக்கிறதுலேருந்து சரி, ஓகேங்களா, பொட்டுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டாக பார்த்து ஒவ்வொன்றா அவங்க வந்து பார்த்து தன்னை அலங்கரிச்சு பண்ணி தன்னை அழகுபடுத்தி காட்டுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல மனம், நல்ல குணம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதையும் பொறுமை, நிதானம், சிந்தனை பண்ணி பேசுவாங்க. எதையுமே பார்த்திங்கனாக்கா அதிகம் பேச்சு அவங்ககிட்ட கம்மியாக இருக்கும், செயல்பாடு அதிகமாக இருக்கும். ஓகே, அது நிலையானதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல விதமாக சொல்லலாங்க. ரைட்டு, பலனு போயிடலாங்களா? ரைட்டு. இப்போ ரிஷபராசிக்கு யாருங்க அதிபதி? சுக்கிரன் தான் அதிபதி. ஓகேங்களா? அப்போ 1 கூடயும் 6 கூடயும் அவரே தான் வரார். ஓகேங்களா? அப்போ வந்து அது 1 கூடையவன் அப்போ தன் ஸ்தானத்துக்கு 5ல் ராசிக்கு 5ல் கன்னியில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக வரார். ஓகேங்களா? அப்போ என்ன சாரத்தில் அஸ்தம் 3ல் நீச்சமாக வராரு. அதே மாதிரி 6 கூடையவன் துலாம் சுக்கிரன் பார்த்திங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 12ல் ராசிக்கு 5ல் அதே மாதிரி அஸ்தம் 3ல் சுக்கிர பகவான் நீச்சமாக வரார். ஓகேங்களா? ரைட்டு. கூட வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கேது பகவான் இருக்கார். இப்போ துலாமில் சந்திரன் இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. 3 கூடையும் சந்திரன் அங்கே இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அடுத்தது பார்த்திங்கன்னா 2 கூடையவன் 5 கூடையவன் புதன் பகவான். ஓகேங்களா? அப்போ 2 கூட 5 கூட புதன் பகவான் பார்த்திங்கனாக்கா 2 கூட புதன் தன் ஸ்தானத்துக்கு 3ல் ராசிக்கு 4ல் சூரியனோட பார்த்திங்கனாக்கா பயணிக்கிறார். ஓகேங்களா? அஸ்தங்கமாக ஆகலை, பலமாக தான் இருக்கிறாரு. கேது 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இவர் தான் சூரிய பகவான் தான் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் அது நீச்சம் பெற்ற சுக்கிரனோட சாரம் அதாவது பார்த்திங்கன்னா பூரா 3ஆம் பாதத்தில் இருக்கார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ அதாவது தன்மை சொந்த வீட்லேயே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கிறார் சூரிய பகவான். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா புதன் பார்த்திங்கனாக்கா இந்த அமைப்பில் இருக்காரா? ரைட்டு, ஓகே. அப்போ புதனையும் சொல்லியாச்சு, சூரியனும் சொல்லியாச்சு. அப்போ 5 கூட பார்த்திங்கன்னா 5 கூட கன்னி புதன் பார்த்திங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 12ல் ராசிக்கு 4ல் கேது சாரத்தில் 2 மகம் சாரத்தில் 2ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? இதுதான் பாயிண்ட். ஓகே, ரைட்டு, ஓகே. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அது 7 கூடையும் 12 கூடையும் செவ்வாய். அப்போ 7 கூடை விருச்சிக செவ்வாய் பார்த்திங்கனாக்கா தன் ஸ்தானத்துக்கு 8ல் ராசிக்கு 2ல் மிதுனத்தில். ஓகேங்களா? அப்போ திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ 12 கூடை மேசவை பார்த்திங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 3ல் ராசிக்கு 2ல் மிதுனத்தில் திருவாதிரை ராகுவோட சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. அப்போ 8 கூடையும் 11 கூடையவன் குரு பகவான். ஓகேங்களா? அப்போ 8 கூடையும் யாருங்க? தனுசு. 11 கூடையவன் யார்? மீனம். ஓகேங்களா? அப்போ 8 கூட குரு பகவான் பார்த்திங்கனாக்கா தனுசு குரு தன் ஸ்தானத்துக்கு 6ல் ராசிக்கு 1ல் மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா 11 கூடையவன் மீன குரு பார்த்திங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 3ல் ராசிக்கு 1ல் குரு பகவான் 11 கூட பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ லாவாதிபதி ராசியில் வந்து அமர்றார். உட்காந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல அதாவது குரு பார்வையால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரன் வந்து நீச்ச பங்கமாகறார் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ நீச்ச பங்கமானாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இந்த பலன் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ரைட்டு, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் 9 கூடையும் 10 கூடையும் யாருங்க? சனீஸ்வர பகவான். அவர் மகர சனி பார்த்திங்கன்னா 9 கூடை பாக்கியாதிபதி பார்த்திங்கன்னா இந்த ராசி பாக்கியாதிபதி தன் ஸ்தானத்துக்கு 2ல் ராசிக்கு 10ல் கும்பத்தில் அதாவது சதயம் சாரத்தில் வக்கரம் ஆகிறார். ஓகேங்களா? அப்போ இன்னொரு வக்கரப்பட்ட சார் இன்னொரு வக்கரம் பார்த்துட்டு வக்கரம் பெருசாக அந்த இடத்துல வேலை செய்யுமானா கொஞ்சம் வேலை செய்யும். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே, சரிங்க. அதே பார்த்திங்கன்னா ராகு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல அதாவது மீனத்தில் இருக்கிறாரு. உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் போயிட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேது பகவான் உத்திரம் 4ஆம் பாதத்தில் கண்ணியில் போயிட்டுருக்காரு. ஓகேங்களா? ரைட்டு, ஓகே, சரி. இப்போ நேராக பலனுக்கு போயிடலாங்களா? இதுதான் வந்து கோச்சாரோட நிலைப்பாடுகள். ஓகேங்களா? சார நிலைப்பாடு, கிரக நிலைப்பாடுகள். ஓகேங்களா? ரைட்டு, ஓகே. இப்போ உங்கள் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு 5ல் ராசிக்கு 5லேயே பார்த்திங்கனாக்கா நீச்சமாகி குருவோட பார்வையினால் என்ன பண்ணுறாருங்க? நீச்ச பங்கம் ஆகிறார்.
ஓகேங்களா. ரைட்டு ஓகே. அவருனா 7 கூடையவன் 12 கோடி சாதத்தில் இருக்கார். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளை எப்படி தான் பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்குங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஓகேங்களா. அப்போ போனது என்ன இடம், 5ஆம் இடம். அவர் இங்கே தனிச்சானதுக்கு பண்ணலாம் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கேதோட போயிருக்கனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தடுமாறு நிலைகள் வந்துட்டு ஒன்று நேரம் ஆகும். ஓகேங்களா. அப்போ இந்த காலத்தில் என்ன நம்ம சொல்லலாம், அப்போ நான் நர்சிங் பண்ணுறேன், ஒரு பிசியோதெரப்பி பண்ணுறேன், அதாவது சித்த வைத்தியம் பண்ணுறேன். ஓகேங்களா. இதை நான் வந்து முழுமையாக படிப்பாக படிக்கிறேன், தொழிலாக பண்ணுறது, வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட்ஸாக ஒரு வண்டி வாங்குகிறேன், ஒரு வாகனம் வாங்குகிறேன், இதெல்லாம் வாங்கலாம். அப்போ 6 கோடி அவரே தான் வரார். ஓகேங்களா. அப்போ அந்த 6 கோடி அவரை வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது, அதாவது ஃபைனான்ஸில் கடன் வாங்குறது, அது பேங்கில் கடன் வாங்குறதுலாம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும். அப்போ யாருக்காக பண்ணுவோம், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு மெயினாக பண்ணுவோம். ஒரு நோய் நொடிக்கு மருத்துவம் பார்க்குறது, அவங்க வண்டி வாங்கினதுக்காக செலவு பண்ணுறது, அவங்க படிப்புக்காக செலவு பண்ணுறது, உடம்புக்காக செலவு பண்ணுறது, இது அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் பார்த்திங்கன்னா சுப செலவுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தனிச்சான பண்ண 4ஆம் இடம் சுகாதிபதி அமைப்பு உட்காந்துருக்கார். ஓகேங்களா. இங்கே நீச்ச பங்கமானது சூரியன் அங்கே வந்து ஆட்சி பெற்றிருக்கார். அப்போ இது நல்ல ஒரு அமைப்பு தான். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இதுக்கெல்லாம் கடன் வாங்குறது எல்லாமே சுப செலவாக தான் நடக்கும். வண்டிக்காக இருக்கட்டும், வாகனத்துக்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் கொடுக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து அரசியல் தொடர்பில் இருக்கிறோம், ஜோதிட தொடர்பில் இருக்கிறோம், ஒரு விளையாட்டு தொடர்பில் இருக்கிறோம், அந்த மாதிரி ஆளாக தொடர்பில் இருக்கிறவங்க அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுக்கணும், நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசியல் இருக்கிறேன், ஜோதிடத்தில் இருக்கிற இது மூலம் சம்பாதிச்சு வீடு வண்டி வாகனம் வாங்குறது, இதெல்லாம் நம்ம காலகட்டம் நடக்குமான்னு கேட்டாக்கா ஏதோ நடக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை இப்போ நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்குண்டான பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் தான் கேதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ஸு ஒரு கைக்கு 2 கை மாறினது, இல்லை நாம் ஒரு ஜாதியாக இருக்கிறோம்னா இன்னொரு ஜாதி விட்டு ஜாதி இனம் விட்டு இனம் ஒருத்தர் வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு பொருளாதாரம் கடன் கொடுத்து வாங்குறது, இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா. ரைட்டு ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த மாதங்களில் எனக்கு வந்து வீடு வாங்குறதுக்கோ இல்லை நான் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கோ இதெல்லாம் எங்கள் அமைப்புகள் இருக்குதுங்களாங்க. அதாவது பட்டப்படிப்புங்கிற உயர்கல்வி, பட்டப்படிப்புங்கிறது வேறு, உயர்கல்வி. அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குதான்னு கேட்டாக்கா இதை தொழிலாக பண்ணுறவங்களும் சரி, வாங்க நினைக்கிறவங்களும் சரி. ஓகேங்களா. ரைட் ஓகே. அது நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ ஒரு பழைய செகண்ட்ஸ் ஒரு வீடு, கட்டின வீடு, ஒரு வண்டி ஆல்ரெடி ஓடின வண்டி, இதெல்லாம் இந்த காலகட்டம் வாங்கலாம்னா வாங்கலாம். ஓகேங்களா. இந்த வீடு சம்மந்தப்பட்ட பொருள்கள் வியாபாரிகளுக்கு நல்லா ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து வண்டி வாகனம், அது ஷோரூமாக இருக்கட்டும், செகண்ட்ஸாக இருக்கட்டும், அது ஒரு பேர்பாஸ் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸ் சென்டராக இருக்கட்டும். ஓகேங்களா. இது அனைத்துக்கும் வந்து காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா ஒரு சுணக்கத்தை லைட்டாக கொடுக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அப்போ நல்ல ஒரு அந்த இடத்துல அப்போ வந்து நான் குலதெய்வத்தை வழிபாடு எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைங்களாம் முதல் குழந்தைங்க அந்த இடத்துக்கு இந்த மாதங்களை கூட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். அப்போ குலதெய்வத்தை நினச்சி நம்ம இழுப்பண்ணில் விளக்கு போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு சிறப்பாக இருக்கும். அப்புறம் ராகு விநாயகர் வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும், சிவனை கும்பிட்றது முருகனை கும்பிட்றது அந்த தொழில் நல்லா இருக்குன்னு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பெருமாளை கும்பிட்றது இந்த காலகட்டம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா. ரைட் ஓகே. அப்போ இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யாரும் ஜாமீன் போகிறது இது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருங்க. தாய் மாமா உறவாக இருக்கட்டும், வளர்ப்பு தாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு சுரங்கத்தை காட்டி சரியாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதிப்பில் வர ஏமாறலாம் மாட்டேங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஆட்களை வச்சு நம்ம சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு என்ன பண்ணுறது, ஒரு கேட்ரிங் வச்சு நடத்துகிறோம், இல்லை எத்தனையோ பேர்த்த வச்சு நம்ம கமிஷனுக்கு ஆள் வச்சு அனுப்பிட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு பொழப்பு தான் வேலை அப்படிங்கிறவங்களும் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு நல்லா இருக்குமானா ஓரளவு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா. ஓரளவு நல்லபடி போயிட்டுருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு திருமணம் அப்படின்னு ஒரு அமைப்பு வருதுன்னு காட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் திருமண பேச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சுணக்கத்தை காட்டும், கொஞ்சம் வேக குறைபாடெல்லாம் காட்டும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் திருமணங்கிறது ஒரு அமைப்பு வரும். ஆல்ரெடி இது திருமணம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இல்லைன்னா கொஞ்சம் பிரிவுகள் வரதுக்குள்ள வாய்ப்பு, கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக நம்ம இருந்துக்கணும். ஓகேங்களா. ரைட் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நாம் வந்து ஒரு வெளியூர் பயணம் போகிறோம், தூரத்து பயணம் போகிறோம்,
இந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி தூரத்து பயணத்தில் வெளியூரில் மாவட்டத்தில் இருக்கிற அப்படிங்கிற ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது மூலியம் வருமானங்கள் பொருளாதார நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நிலைப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய நடுநிலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதங்கள் இருக்குங்க. பெருசும் இல்லை கீழையும் இல்லை, நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அது பிஹெச்டி படிப்பு தூரத்து பயணம் போய் படிக்கிறவங்க, தங்கியிருந்து படிக்கிறவங்க, ட்ராவல் பண்ணி படிக்கிறவங்க, ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறவங்க, வெளியூர் தங்கி படிக்கிறவங்க அனைவருக்கும் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தாமதத்தை கொடுத்து சுணக்கத்தை கொடுத்து கொஞ்சம் வருமானத்தை கொடுப்பாங்க, ஒரு இதை கொடுப்பாங்க இந்த மாதங்களில். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோர்ட்டு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கேஸ் நடக்குது, அது மூலிமா ஒரு தீர்வு வந்ததுனாக்கா நம்ம ஒரு பொருளாதாரம் பெருகுங்கிற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா அந்த காலகட்டங்களில் அது மட்டும் பார்த்து ஒரு சுணக்கமாக இருக்குது, பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அது மட்டும் பார்த்து உசாராக சுதந்திரமாக பண்ணிக்கிங்க. அது கோர்ட்டில் விட்ட ஒரு கேஸ், டைவர்ஸ் கேஸ் இந்த மாதிரி நடக்குதுனாக்கா கண்டிப்பாக இந்த முறை பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஒன்று டைவர்ஸ் கொடுத்தா டைவர்ஸ் ஆகிடும், டைவர்ஸ் கொடுத்துட்டு ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்கா அதுங்க ஆகிடும், ஒன்றும் அதை மீற முடியாது. ஓகேங்களா? வாபஸ் ஆகாது. ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானமாக இந்த புதுசாக அப்ளை பண்ணுறவங்களாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதங்கள்லாம் வேண்டாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கல்லூரி வச்சு நடத்துகிறவங்க, ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துகிறவங்க, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறோம், ஒரு ஊருக்குள்ள பெரிய பொறுப்பில் இருக்கிறோம், ஒரு தர்ம காரியகர்த்தா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இந்த அமைப்பு ஒரு டூரிஸ்ட்டாக இருக்கிறோம், ஒரு தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், ஒரு இந்த மாதிரி டூரிஸ்ட் மூலம் எந்த ஒரு தூரத்து பயணம் கூப்பிட்டு போகிற இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இதே தொழிலாக பண்ணுறோம்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நிலைப்பாடு கம்மியாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை தாங்க இருக்கும். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட் அப் கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு தெம்பை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த மாதிரி தொழில் தொடங்குறோம் இந்த காலங்களில் தொடங்கிக்கலாம், நல்ல முறை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் குழந்தை பிறறவங்களும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கரு கலையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. அது கொஞ்சம் பார்த்து உசார சோதனமாக இருங்க. இப்போ கன்சீவ் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுனாக்கா அதை நான் பார்த்து பொறுப்பு நிதானமாக அதை பார்த்து நீங்கள் அணுகிக்கிங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஆனால் புஷ்கர மாதம் தான் வாங்கியிருக்காது கேதுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமான போக்கில் இருங்க. இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பெண் குழந்தை பிறக்க ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா பெண் குழந்தை ஓகே, ஆனால் ஆண் குழந்தைக்கு சரிசமமான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதங்கள் கருவு தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரெண்டும் சரிசமமான ஈக்குவலாக சில பார்த்தீங்கன்னா இரட்டை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரைட், ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குறது காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதானம் நிதானமாக பார்த்து தொடங்குங்க. நான் சொன்ன காரத்தத்தில் தொழில் ஆல்ரெடி இந்த டூரிஸ்ட், இந்த ஆன்மீக பயணம், தூரத்து பயணம் இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு ஒரு ட்ராவல் பயணமாக இருந்ததுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட பூஜா ஸ்டோரு, ஒரு பூ கடை, இந்த மாதிரி தொழில், இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவு லெவலாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான நம்மளுக்கு வந்து லாபங்களை ஒரு மோட்டிவ் மைண்டில் ஓடும். இந்த காலகட்டங்களில் அதிகப்படி லாபத்தை பிடிக்குங்கிற மைண்டில் ஓடும். மூத்த சகோதரிகள், நண்பர்கள் இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னு கேட்டாக்கா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வாங்கின சாரம் என்ன மிருகசீரிஷ 1ஆம் சாரம், அப்போ வந்து 7 கோடி 12 கோடி சாரம். அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விரயம் வரும், ஆனால் சுப விரயமாக தான் இருக்கும். அவங்கள பண்ணுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரிகளுக்கு நாம் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும், நண்பர்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். சிலர் பார்த்து நாமளும் 2ஆம் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும், நண்பர்களுக்கு 2ஆம் திருமணம் பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது மூத்த சகோதரிகளும் சரி, நண்பர்களும் சரி, இந்த மாதிரி பாயிண்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி நேயர்களே, இப்படி தான் உங்களோட அமைப்புகள் இந்த மாதங்கள் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஒரு ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பகுதியில் நம்ம இருக்கோம். அது குமராபாளையம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நம்ம வந்து கலினூர் இடத்துல நம்ம கோயில் இருக்குது. வீரசனாக திருவள்ளுவர் சேவை அறக்கட்டளை சொல்லி அறக்கட்டளை போது கோவில் இயங்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பலப்பட்ட ஜனங்கள் பல பதிவில் சொல்லியிருக்கேன், பலப்பட்ட ஜனங்கள் இப்போ நிறைய பேர் வராங்க, அவங்க குறைகளை சொல்கிறாங்க. நம்ம ஜோதிட ரீதியாக என்ன அவங்களுக்கு என்ன ஓரையில் என்ன அமைப்பில் வராங்க, என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பின்னி சொல்லி செய்யணும், என்ன அமைப்பில் பாதிக்கப்படுறாங்க, எதனால் முடக்கடியாகுது, எதுக்கு பிரச்சனை வருது, எதுக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு எந்த எந்த கிரகத்தினால எந்த அமைப்பினால பார்த்து துல்லியமாக பலன் சொல்லி பல பேர் வாழ வச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தா சோழி பிரசன்னா கரன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாகமா அருள்வாக்கு சித்தர் முழு அருள் பெற்ற நம்ம கிருஷ்ணன் குருஜி அவர் பார்த்திங்கன்னா சிறப்பாக கல்லுக்கூடி பிரசன்னத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான பலனை சொல்லுவாருங்க. அது கண்ணை மூடி பார்த்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கையை பிடிச்சி பார்த்தாலோ அவங்க அமைப்பை அனைத்து சிறப்பாக சொல்லுவார். பூர்வீகத்தை போன ஜென்மத்தில் உள்ளதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அருள் படைச்சவருங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு அன்றைக்கி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு பரிச்சு வச்சு பாருங்கள், நீங்கள் நாங்கள் பாஸ் ஆகும், நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அந்த மாதிரி ஒரு சிறப்புடைய ஒரு நபருங்க அவர். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பிரார்த்தம் இருந்தால் தான் நீங்கள் அணுக முடியும். எங்களுக்கு ஒரு பிரார்த்தம் இருந்தால் உங்கள் ஜாதத்தை நாங்கள் கணிச்சு சொல்கிறதுக்கு உண்டான பிரபஞ்சம் வழிவிட்டால் தான்
இதெல்லாம் சொல்ல முடியும். ஓகேங்களா? நம்ம சக்தி உள்ள சாமி நம்ம ஆலயத்தில் உள்ளதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே இருந்தாலும் வணங்கிக்கிங்க. அந்த பிரார்த்தனை நடந்தால் வந்து நிறைவேற்றும். ஓகேங்களா? ரைட், ஓகே நேயர்களே, உங்களுக்கு பதிவு பிடிச்சி நான் மனதாக நம்புகிறேன். ஓகேங்களா? டைம் ஓடிட்டு இருக்குது, அதான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். ரைட், ஓகேங்களா? ரைட், ஓகே. நான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெயவேல், எம். அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.